ஹாய் ஹலோ, நான் உங்கள் கலைமகள். எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல போறோம். அந்த கதை பயங்கரமா இருக்கும், பேய் கதை மாதிரி. ஆனா பேய் கதையே தான் இது. நான் ஒரு பேப்பர்ல தான் படிச்சேன். பாத்தீங்கன்னா ஒரு காடு, ஒரு ஹைவே. அதாவது ஒரு ஹைவேனா கொஞ்சம் ஆள் நடமாட்டம்லாம் இல்லாத மாதிரி ரொம்ப ஃபாஸ்டா வண்டிலாம் போகலாம், அந்த மாதிரி இருக்கலாம். அங்க வந்து ஒரு 2 கடை இருக்குது. ஒரு எண்ணெய் கடை ஒன்று இருக்குது, அப்புறம் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் கடை மாதிரி ஒன்று இருக்கு. அப்ப அந்த எண்ணெய் கடையில வந்து யாருமே ஆளே இல்லை. கூல்ட்ரிங்க்ஸ் கடையில மட்டும் ஒரே ஒரு அக்கா மட்டும் இருக்கிறாங்க. அப்போதைக்கு அந்த வழியா வந்து ஒருத்தர் வந்து நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. அந்த அக்கா கிட்ட வந்து கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு இருக்கிறாரு. சாப்பிட்டு இருக்கும்போது பின்னாடி வந்து ஒரு பொண்ணு வராங்க. பின்னாடி ஒரு பொண்ணு வந்து அண்ணா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவர் திரும்பி பார்த்து போய் பயந்துறாரு. பயந்துட்டு உருன்னு ஓடியா போயிடுறாரு. அப்புறம் அந்த பொண்ணு கூல்ட்ரிங்க்ஸ் பொண்ணு அவர் பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கு ஸ்டன்னாயி. அந்த பொண்ணு எதுக்கு இவங்க நம்மளை பார்த்து இப்படி நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு தெரியல, நமக்கே இங்க இருக்கிறதுக்கு மாதிரி இருக்கு. அந்த பொண்ணை பிடிச்சி திரும்ப நடந்து போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருக்கும்போது ரொம்ப தூரம் அந்த ஹைவேனால ரொம்ப தூரம் நடக்கவே முடியல அந்த பொண்ணால. அங்க வண்டிகளும் எதுவும் வரவும் வராது. அப்போதைக்கு ஒரு கார் வந்துட்டு இருந்துச்சு. உடனே கார் வந்தோடனே அந்த பொண்ணு நிறுத்திக்கிட்டு நான் நிறுத்திக்கிட்டுன்னா கார் கண்ணாடியை நிறுத்திட்டு கண்ணாடி கட்டி பார்த்தாரு. அந்த பொண்ணை பார்த்துட்டு குருன்னு வண்டி ஸ்பீடா எடுத்து ஓடிட்டாரு. என்னடா இது, காரும் ஓடிட்டாரு, அவரும் அந்த கடையில ஓடிட்டாரு. என்னதான் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப தூரம் வெயில நடந்து போய் மயக்கம் வர மாதிரி ரொம்ப சிரமமா போயிடுச்சு. அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு பைக் ஒண்ணு வந்துச்சு. அப்போ ஒரு பைக் ஒண்ணு வருதுன்னு சொல்லிட்டு நான் நேர்த்தேன்னு சொல்லிட்டு அந்த பைக்குக்காரு அந்த பொண்ணு பார்த்தவனே பைக்கு கொண்டு போய் டப்புன்னு கீழே விட்டு விழுந்து விட்டடிச்சு எப்படா ஓடுறன்னு சொல்லி குடுன்னு ஓடிட்டாரு. அது என்னதான் நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ரொம்ப நேரமா யோசனை பண்ணிட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்போதைக்கு ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும்போது அங்க வந்து ஒரு பஸ் நின்றுட்டு இருந்துச்சு. அப்ப பஸ் நிக்குது, பஸ்ல ஆளுங்களா இருப்பாங்க, நம்ம தண்ணி வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் பக்கம் போயிட்டு இருந்துச்சு. பஸ்ஸுக்குள்ள யாருமே இல்லை. பஸ் அங்க பஞ்சராகி நின்று இருக்கு. சரி என்னதான் நடக்குது, ஏன் நம்ம போய் ஹெல்ப் கேட்கறவங்களாம் நம்ம பார்த்துட்டு ஓடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க யாட்டாச்சும் கேட்கலாம்னு சொல்லி வச்சு யாருமே இல்லை. ஆனா அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு போன் இருந்தது. சரி ஏன் நம்மளை பார்த்து எல்லாம் ஓடுறாங்க, எந்த ஹெல்ப்பும் கிடைக்க மாட்டேது, சரி நம்ம வீட்டுக்கு போன் பண்ணி வீட்டுல இருந்து யாருக்கு வர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல அதை கொண்டு போனு எதுவுமே இல்லைன்னா மிஸ் ஆயிடுச்சு. சரி போன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு போன் பண்ணிச்சு. ஹலோ அம்மா அப்படின்னு சொல்லி பேசி அந்த பக்கம் வந்துட்டு வேற யாரோ ஒருத்தாங்க ஒரு அண்ணா வந்து எடுத்தாங்க. போன் எடுத்துட்டு ஹலோ யாருங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அம்மா இருக்காங்களா, அமுதாமா இருக்காங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டுச்சு. யாருங்க அமுதாமாவா? அவங்க வந்து அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட் ஆகி. அவங்க அதனால இதுல இருக்காங்க, தகனம் பண்றதுக்காக சுடுகாடு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு ஒரே ஸ்டன் ஆயிடுச்சு. அவங்க பொண்ணு இறந்துட்டாங்களா? ஆமாங்க இறந்துட்டாங்க, ஆக்சிடென்ட்ல இன்னைக்கு காலைல இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பொண்ணு சரி என்னாச்சு, நம்ம தான் இறந்துட்டேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த பஸ்ல கண்ணாடி இருக்கும்ல, அந்த கண்ணாடியில போய் அந்த பொண்ணு மூஞ்ச பார்த்துது. பார்த்தோன்னே அந்த பொண்ணு ஒரே ரத்தம் வெள்ளமா, இதன் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி வாயெல்லாம் உடைஞ்சி பயமா இருக்கு. ஸோ அந்த பொண்ணு வந்து இறந்துட்டாங்க. இறந்து ஒரு 3 hours ஆயிடுச்சு. அவங்க வந்து ஒரு பேய், பயங்கரமான பேய். அவங்கள பார்த்துட்டு தான் எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இப்போ நமக்கும் ரொம்ப பயமா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நானும் ஓடிக்கிறேன். பாய்.